ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஈஷாவாஸ்யோபனிஷத் 12வது மந்திரம். அந்தந்தமः பிரவிசந்தி ये सम्भूतिमुपासते ततो भूय इव ते तमः यवु सम्भूत्यां रताः. ஈஷாவாஸ்யோபனிஷத்தில் 12, 13, 14 இந்த 3 மந்திரங்களும் 2 உபாசனைகளை சேர்த்து செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன. வியாக்கிருத அவ்யாக்கிருத உபாசனை அல்லது சம்பூதி அசம்பூதி உபாசனை என்று வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய 2 விதமான உபாசனை. காரண பிரம்ம உபாசனை, காரிய பிரம்ம உபாசனை. இந்த 2 உபாசனைகளையும் தனித்தனியாக செய்கிறதுனால தனித்தனியான பலன் உண்டு. 2ஐயும் சேர்த்து செய்கிறதுனால விசேஷமான பலன் உண்டு. உபனிஷத் இந்த 2ஐயும் சேர்த்து செய்வது சிறப்பானது, அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக தனித்தனியாக செய்கிறத நிந்தனை செய்கின்றது. இதற்கு முன்னாடி இருந்த 3 மந்திரங்கள் 9, 10, 11 இதே போல கர்மம் உபாசனை 2ஐயும் எடுத்துக்கொண்டு 2ஐயும் தனித்தனியாக செய்கிறத நிந்தனை செய்தது. தனித்தனியாக செய்தாலும் அதற்கு பலன் உண்டு, தவறு இல்லை, பலன் உண்டு. ஆனால் சேர்ந்து செய்கின்ற பொழுது கூடுதலான பலன். அதை வலியுறுத்துவதற்காக தனித்தனியாக செய்வது நிந்திக்கப்பட்டது. அதில் அதே பேட்டர்ன் தான் 9, 10, 11 கர்மம் உபாசனை சேர்த்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த 12, 13, 14 இந்த 3 மந்திரங்களில் 2 உபாசனைகள் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. உபாசனை என்பது ஈஸ்வர தியானம். இங்கே ஈஸ்வர தியானமாக எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் அந்த ஈஸ்வரனா வியாக்கிருதி அவ்யாக்கிருதி என்பது சொல்லப்படுகின்றது. 12வது மந்திரத்தினுடைய சுருக்கமான பொருள், ஏ அசம்பூதிம் உபாசத்தே தே அந்தம் தமக பிரவிசந்தி. யார் காரண பிரம்மத்தை, அதாவது சமஷ்டி காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்ற பிரகிருதி அல்லது ஈஸ்வரன், சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன் தத்துவபோதத்தில் வருகிறது. அது பார்க்க போகிறீங்க. அதில் சமஷ்டி காரண சரீரம் அப்படிங்கிறத பிரகிருதி அல்லது ஈஸ்வரன். அதை மட்டும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு தியானிப்பவர்கள்
அதனால் காரண பிரம்மம்னு பேர். வெளிப்படாத தோற்றத்திற்கு வராத காரண பிரம்மம். இதை சென்ற வகுப்பில் அதை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். இதற்கான பாஷ்யம் தான் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம். அதனால் அவ்வாறு உபாசிப்பவர்கள் இருளில் நுழைகிறார்கள். அந்தம் தமக பிரவிசந்தி. வெறும் காரண பிரம்மத்தை மட்டும் தியானிப்பவர்கள் இருளில் நுழைகிறார்கள். மாறாக ஏ உ சம்பூத்தியாம் ரதாக தே ததக பூயக இவ தமக பிரவிசந்தி. அந்த காரண பிரம்மத்திலிருந்து வெளிப்படுவதாகிய ஹிரண்ய கர்ப்பன் என்ற சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அவர் தான் முதல்ல தோன்றியவர். அவர் தான் பிரம்மா என்று சொல்லுகின்றோம். அதை உபாசனைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்பவர்கள். அதற்கு காரிய பிரம்மம்னு பேர். காரிய பிரம்மம். பிரளய காலத்தில் காரண பிரம்மம் மாத்திரம் இருக்கின்றது. காரண அவஸ்தையில் சகல பிரபஞ்சமும் இருக்கின்றது. நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல. தூக்கத்தில் சகல பிரபஞ்சமும் எங்கே இருக்குது? அவித்தையில் லயமாகி இருக்கின்றது. நாம் விழிப்பு நிலையில் பார்த்து அனுபவிக்கின்ற பிரபஞ்சம் எல்லாமே ஆழ்ந்த உறக்க நிலையில் அவித்யா ரூபமாக இருக்கின்றது. அவித்தையில் லயமாகி இருக்கின்றது. அதான் காரண பிரம்மம். அதை தியானம் பண்ணுறது. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் அவை மட்டும் செயல்படுவது, சூக்ஷ்ம பிரபஞ்சம் தோன்றுவது. கனவு மாதிரி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கனவு வருகின்றது. ஸ்தூலமாக அங்கே எதுவும் இல்லை, சூக்ஷ்மமாக ஒரு பிரபஞ்ச தோற்றம் இருக்குது. அப்படி சிருஷ்டியிலிருந்து முதல்ல சூக்ஷ்ம பிரபஞ்சம் தோன்றுகின்றது. அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை தியானிப்பது. அதற்கு காரிய பிரம்ம உபாசனைன்னு பேர், ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேர், அல்லது சமஷ்டி பிராண உபாசனைன்னு பேர். அவ்வாறு யார் அதை தியானிக்கிறார்களோ அவர்கள் மேலும் அதிகமான இருளில் நுழைகிறார்கள். அதனால் காரணத்தை உபாசனை பண்ணால் இருள், காரியத்தை உபாசனை பண்ணால் இன்னும் அடர்ந்த இருள் நுழைகிறார்கள். இன்னும் மீண்டும் பிறவியை அடைகிறார்கள்னு அர்த்தம். அது பிறவாத நிலையை தரப்போகிறதில்ல, பிறவியை அடைகிறார்கள். ஆனால் இது உபாசனை தியானம் அப்படிங்கிறதுனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கர்மா என்பதனால் இதற்கு ஒரு பலன் உண்டு. அதற்குன்னு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் என்ன? இரண்டுக்கும் வெவ்வேறான பலன் என்பது அடுத்த 13வது மந்திரத்தில் பலன் சொல்லப்படுது. இங்கே இருளில் நுழைகிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக உபனிஷத்து அதை நிந்திக்கின்றது. அப்படி தனியாக ஒன்றை மட்டும் உபாசனை செய்ய வேண்டாம் என்று சொல்ல வருகின்றது. இதற்கான பாஷ்யத்தை பார்க்கலாம். அந்தம் தமஹ பிரவிசந்தி ஏ அசம்பூதிம் சம்பவனம் சம்பூதிஹி சா யஸ்ய கார்யஸ்ய சா சம்பூதிஹி தஸ்யாஹ தஸ்யா அன்யா அசம்பூதிஹி பிரகிருதிஹி காரணம் அவித்யா அவ்யாக்ருத ஆக்யா தாம் அசம்பூதிம் அவ்யாக்ருத ஆக்யாம் பிரகிருதிம் காரணம் அவித்யாம் காம கர்ம பீஜபூதாம் அதர்ஷனாத்மிகாம் உபாசதே ஏதே ததனுரூபம் ஏவ அந்தம் தமஹ அதர்ஷனாத்மகம் பிரவிசந்தி ததஹ தஸ்மாதபி பூயः பகுதரம் இவ தமக பிரவிசந்தி ய உ சம்பூத்யாம் காரிய பிரம்மணி ஹிரண்யகர்ப்ப ஆக்யே ரதாஹ அந்தம் தமக பிரவிசந்தி. இது உபனிஷத்து வாக்கியம். அந்தம் தமக பிரவிசந்தி. யார் அசம்பூதிம்
அசம்பூதியை உபாசிப்பவர்கள் தமஸ்னா இருள், அந்தம் தமகனா அடர்த்தியான இருள், கண்ணே தெரியாத இருள். கொஞ்சம் அரை வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க முடியும், ஊற்று பார்க்கலாம். ஆனால் முழுக்க கண் தெரியாத இருள், அது அந்தம் தமக, முழு இருட்டு, அதில் நுழைகிறார்கள். யார்? அசம்பூதியை உபாசிப்பவர்கள். அசம்பூதினா என்ன, அதை சொல்லுகின்றார். அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் ஆச்சாரியர். சம்பவனம் சம்பூதிகி. சம்பூதி அப்படின்னா பிறப்பு, தோன்றியது, காரியம் என்ற அர்த்தம். அசம்பூதினா எதிர்ப்பதம், தோன்றாதது, காரணமாக இருப்பது. அல்ல, சம்பவனம் சம்பூதிகி. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவ மந்திர ஆரம்பிச்சாச்சுல்ல. அந்த பிரம்மா தான் முதல்ல தோன்றி, அந்த சம்பவகங்கிறதா இன்னொரு வார்த்தை சம்பூதிகி. என்னோட சம்பூதினா சம்பவகன்னு அர்த்தம், தோன்றியவர்னு அர்த்தம். முதல்ல தோன்றியவர் யார்? பிரம்மா. அவர் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுக்கு அசம்பூதின்னு பேர். என்னோட காரண நிலை. இப்போ அதுக்கு முன்னதாக இருக்கிறது காரண பிரம்மம், அத்த ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். அல்லது சமஷ்டி மாயா, சமஷ்டி மாயையோடு கூடிய ஈஸ்வர தத்துவம். சம்பூதிகி, அதனால் சம்பவனம் சம்பூதிகி. சா யஸ்ய காரியஸ்ய சா சம்பூதிகி. அது எதனுடைய காரியமோ, எது காரியமோ அது சம்பூதிகி, அதுக்கு சம்பூதின்னு பேர். எது காரியமாக இருக்கோ அதுக்கு சம்பூதின்னு பேர். பிறந்ததுன்னு அர்த்தம். இப்போ விதையிலிருந்து மரமானது வருகின்றது. இப்போ மரம்ங்கிறது சம்பூதிகி, சம்பவனம், விதையிலிருந்து தோன்றியது. தஸ்யா அந்யா அசம்பூதிகி பிரகிருதிகி. அதற்கு வேறாக இருப்பது அசம்பூதி அப்படின்னு பேர். அதற்கு பிரகிருதி என்று பெயர். அதனால் பிரகிருதிக்கு தான் அசம்பூதின்னு பேர். பிரகிருதியிலிருந்து இந்த சிருஷ்டியானது வருகின்றது. பிரகிருதி அதனால் காரணம். மரம், விதை, மரம் இருக்குது, மரத்துக்கு முன்னாடி விதை இருக்கின்றது, அதான் காரணம். மரத்துக்கு விதை காரணமாக இருக்குது. மரம் தோன்றியது, விதை தோற்றத்திற்கு வராமல் இருப்பது. மரத்தில் விதை இருக்கா இல்லையானா விதையில் மரம் இருக்கா, விதையில் மரம் இருக்கா இல்லையானா விதையில் மரம் இருக்குது ஆனால் இல்லை, வெளியே தெரியக்கூடியதாக இல்லை, அது கண்ணுக்கு தெரியாமல் அதி சூக்ஷ்மமாக விதைக்குள் இருக்கின்றது. அதனால் அது காரண அவஸ்தையில் இருக்கின்றது, காரண நிலையில் இருக்கின்றது. பிறகு அதிலிருந்து சிருஷ்டி வர்ற பொழுது எந்த காலத்தில் வரணுமோ அந்த காலத்தில் அது வெளிப்படுகின்றது, அது காரியம். அப்போ அதுக்கு சம்பூதின்னு பேர். நம்ம அப்படித்தான் இருக்கோம். ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையான்னா இருக்கோம், ஆனால் இல்லை தானே. இருக்கும், இல்லவே இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் வேறு ஆள் வரணும், அடுத்த நாள் வேறு ஆள் வர்றதில்ல, அதே ஆள் தான். முதல் நாள் யார் தூங்கினாரோ அவர் தான் அடுத்த நாள் வர்றாரு. ஆனால் அந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது அவர் எந்த வெளிப்பாடும் இல்லாமல், நான்கிறதும் இல்லை, நான் தூங்குகிறேங்கிறதும் இல்லை, இந்த உலகங்கிறது இல்லை, விழிப்பு நிலையில் என்னெல்லாம் பார்க்குறாரோ அனுபவிக்கிறாரோ எதுவும் இல்லாமல் இருக்கின்றார். அப்போ ஒரு அவித்யா மாத்திரம் இருக்குது, அனைத்தும் ஒடுங்கிய நிலையில் இருக்கின்றது. அந்த ஒடுங்கி இருக்கிற நிலைக்கு தான் காரண அவஸ்தைன்னு பேர், பிரகிருத்தின்னு பேர், அவித்யான்னு பேர். அதனால் ஆச்சாரியர் எல்லா வார்த்தையும் கொடுக்குறார். அசம்பூதிகினா பிரகிருதி, காரணம், அவித்யா, அவ்யாக்கிருத்தம், ஆக்யா. அவ்யாக்கிருத்தம் என்று அதை சொல்லலாம், அவித்யான்னு சொல்லலாம், காரணம்னு சொல்லலாம். தாம் அசம்பூதிம் அவ்யாக்கிருத்த ஆக்யாம் பிரகிருத்திம் காரணம் அவித்யாம். இந்த அவ்யாக்கிருத்தம், அசம்பூதின்னு சொல்லப்பட்ட அவ்யாக்கிருத்தம் என்று சொல்லப்படுகின்ற பிரகிருதி, காரணம், அவித்யா, இப்படி இருக்கக்கூடிய காம கர்ம பீஜபூதாம். எப்படி இருக்குன்னா காம கர்மத்துக்கு பீஜமாக அது இருக்கின்றது. வெடித்த பிறகு என்ன பண்ணுறான்? காமம் கர்மம். அதான் வெடித்த பிறகு காமங்கிறது ஆசை, மனதில் தோன்றுகின்ற. மனது வெடித்த உடனே தூக்கத்தில் மனது ஒடுங்கி இருக்குது, விழித்த உடனே மனசு வருகிறது. மனசு வந்தோடனே முதல்ல வர்றது என்னது? காமம் தான். ஆசை வருகின்றது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சரீர அபிமானம் வருது. அப்புறம் உலகம் இருக்கிறதுன்னு வருது. அப்புறம் எனக்கு இதெல்லாம் தேவைன்னு வருது. இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும்னு அந்த மனசில் காமம்
குரோதம் இவைகளெல்லாம் வெளிப்படுகின்றது. வாசனையாக இருந்ததெல்லாம் அவைகள் வெளிப்படுகின்றன. வெளிப்பட்டால் என்ன ஆகும்? சும்மா இருப்போமா? அதை அடையிறதுக்கான கர்மாவை செய்வோம். காம கர்ம, அவித்யா காம கர்ம. ஆச்சாரியர் பாஷ்யங்களில் பல இடங்களில் குறிப்பிடுவார். இதான் மூலம் நமக்கு. அவித்யா காம கர்மம். அவித்யா மூலமாக இருக்குது, அதிலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்மம் செயல். அஜ்ஞானம், அஜ்ஞான காரியமாக காமம், காமத்தினுடைய காரியமாக செயல்பாடுகள். எல்லாம் திருக்குறளில் காமம் வெகுளி மயக்கம் இதே தான். அவித்யா காம கர்மங்கிறத காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். இந்த மூன்றும் பேருக்கு கூட இல்லாமல் போனால் பிறவியானது போய்விடும். இப்போ பிறவிக்கு காரணம் இந்த மூணு தான். அவித்யை, அவித்தையிலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்மம். கர்மத்தினுடைய விளைவாக என்னது? புண்ணிய பாப பலன். கர்மாவை பண்ணால், செயலை பண்ணாக்கா அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் வருது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கிறோம். அப்படி பிறவி போய்கொண்டே இருக்குது. இப்போ பிறவியிலிருந்து விடுபடணும்னா இந்த அவித்யா காம கர்மா நீங்கணும். அதான் அங்கே சொல்கிறார், இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய். இந்த மூன்றும் பேருக்கு கூட இல்லாமல் போனால் பிறவியாகிய நோயானது கெட்டு போகும், இல்லாமல் போகும், நீங்கி போகும். அதனால் அதான் முதல்ல வருது. காரண அவஸ்தையில் இருந்து வெளிப்படுவது. காரண அவஸ்தையில் இருக்கிற பொழுது அதனால் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த அவித்யாங்கிறது, அஜ்ஞானங்கிறது, பிரகிருதிங்கிறது காம கர்ம பீஜபூதாம். காமத்துக்கும், இந்த ஜீவர்களுடைய காமத்துக்கும் கர்மத்துக்கும் பீஜமாக இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்குது? அதர்ஷனாத்மிகாம். அது கண்ணுக்கு தெரியாததாக, அதி சூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. லயமாகி இருக்குது, அதனால் கண்ணுக்கு தெரியல. அது ஒடுங்கி இருக்கிறதுனால, லயமாகி இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியவில்லை. விதைக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த மரத்தினுடைய எந்த அம்சமும் நமக்கு தெரிவது இல்லை. அதை உபாசத்தை. அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக இருக்க பிரகிருத்தியை எடுத்துக்கொண்டு யார் தியானிக்கின்றானோ அவன் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமான, அல்லது சூன்யம்னு சொல்லலாம், சூன்யம் அவித்யா, அந்த காரண சரீர அபிமானி ஈஸ்வரன், அப்படி அதை தொடர்ந்து யார் தியானம் செய்கின்றானோ அவன் ததனு ரூபம் ஏவ, அதே ரூபத்தை அடைகின்றான். பொதுவாக உபாசனையினுடைய மிக மேலான பலன் என்னென்னா, எந்த தேவத்தை உபாசனை பண்ணுறானோ அந்த தேவதா ரூபத்தை அடைதல் என்பது தான் முடிவான பலன். ஏதோ குறிப்பிட்ட விஷயத்தை கேட்டானா அது மட்டும் கிடைக்கும். இல்லை தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தானா அதனுடைய மேலான பலனாக அந்த தேவதா ரூபமே அவனுக்கு கிடைக்கும். அதனால் சாரூபம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணானாக்கா வைகுண்டத்தில் அவர் மகாவிஷ்ணு மாதிரி இருப்பார். மகாவிஷ்ணு ரூபம் கிடைக்கும், சாரூபம். அல்லது சிவபெருமான் சாரூபம். அப்படி எந்த தேவத்தை எடுத்துக்கொண்டு உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவதா ரூபம் கிடைக்கும் என்பது. இவன் அவித்யை எடுத்துக்கொண்டு உபாசனை பண்ணுறான். அதனால் அவித்யா எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரியாததாக இருக்குது. ஆகவே அந்தம் தமக அதர்சனாத்மகம் பிரவிசந்தி. அவன் அந்த காரண அவஸ்தையை அடைந்து விடுகிறான், அவித்யா அவஸ்தையை அடைந்து விடுகிறான். அதாவது அந்த உபாசனையினுடைய பலனா அவன் அந்த காரண நிலையிலேயே நீண்ட காலம் இருக்கின்றான். பிறகு தோற்றத்துக்கு, அதாவது அடுத்த பிறவிங்கிறது அவனுக்கு உடனே வர்றது இல்லை. தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஹோமாவில் இருக்கிற மாதிரி தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவன் இருக்கிறான். பிரளயத்தில் இருக்கிற மாதிரி நீண்ட காலத்திற்கு அவன் இருக்கிறான். அப்போ அந்த ஜீவன் இல்லாமல் போகிறது இல்லை. ஆனால் இந்த உபாசனையினுடைய பலனாக அவன் உடனடியாக பிறப்பது இல்லை. அவித்யா ரூபமாக, அவ்யாக்கிருத ரூபமாக அவன் நீண்ட காலம் இருக்கின்றான். அதான் பலன். அதற்கப்புறம் இது அசம்பூத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு உபாசனை பண்ணான். அதுக்கப்புறம் அடுத்ததில் இதற்கு மாறாக காரிய பிரம்மமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், ஹிரண்ய கர்ப்பன், அதை எடுத்துக்கொண்டு உபாசனை பண்ணால் அதை சொல்கிறார். ததஹன தஸ்மாத் அபி பூயக பகுதரம் இவக தமக பிரவிசந்தி. அதைவிட இப்போ சொன்னது போல் இருளில் நுழைகிறார்கள்னா அதைவிட அதிகமான இருளில், பூயகனா பகுதரம், பூயகங்கிறது உபனிஷத் வார்த்தை, ததக பூயகங்கிறது உபனிஷத் வார்த்தை. அதற்கு பகுதரம் அதைவிட மிகுதியான
மிகுதியானது போன்ற தமக பிரவிசந்தி இருளில் நுழைகிறார்கள். யாரு? சம்பூத்யாம் காரிய பிரம்மணி ஹிரண்ய கர்ப்ப ஆக்கியே ரதாஹா காரிய பிரம்மமாக இருக்கின்ற ஹிரண்ய கர்ப்பனை யார் உபாசனை செய்கின்றார்களோ, சமஷ்டி பிராண தத்துவத்தை எடுத்துக்கொண்டு யார் தொடர்ந்து தியானம் செய்கிறார்களோ, அதுக்கு அகங்கிரக உபாசனை நாம் பேர். இது பிருகதாரண்யக உபனிஷத்தில் இதை பற்றி விரிவாக வருது. அதில் ஈஷாவாசி உபனிஷத்து சுருக்கமாக இருக்கிறது. இதனுடைய விரிவு தான் பிருகதாரண்யக உபனிஷம். அது எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் அங்கே வேறு பிருகதாரண்ய உபனிஷத்தில் விரிவாக இருக்குது. இங்கே செய்கிறதுனால என்ன பலன்கிறது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்கே சொல்லப்படலை. அடுத்த மந்திரம் 13வது மந்திரம். அந்யதேவாகு சம்பவாத் அந்யதாகுரசம்பவாத் இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத்விசக்ஷிரே அந்யதேவாகு சம்பவாத் அந்யாதாகுரசம்பவாத் அந்யதாகுரசம்பவாத் இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத்விசக்ஷிரே. இந்த மந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, தனித்தனியாக உபாசனை பண்ணுறதுனால ரெண்டுக்கும் தனித்தனியாக பலன் இருக்கிறது என்று சொல்லுகின்றது. அவ்வளோதான். இல்லை, முதல்ல தமக இருள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஒரு நிந்தனை தான். அவன் ஒன்றுமே அறியாத இருளில் இருக்கிறான், அஞ்ஞானத்திலேயே இருப்பான் அப்படிங்கிறது நிந்தனை. அதனால் அது கூடாதுங்கிறது இல்லை, தனியாகவும் உபாசனை பண்ணலாம். இதற்கு தனியாக ஒரு பலனானது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அசம்பூதியை மட்டும் உபாசனை பண்ணால் என்ன பலன், சம்பூதியை மட்டும் உபாசனை பண்ணால் என்ன பலன் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று மட்டும் இந்த மந்திரம் சொல்லுது. அது என்ன பலன்கிறது சொல்லலை, பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மட்டும் சொல்லுது. மந்திரத்தோட பதார்த்தம் பார்த்தோம்னாக்கா, சம்பவாத்னாக்கா காரிய பிரம்மமான அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. அந்யத்து பலம் ஏவ ஆகுகு அதற்கு வேறான ஒரு பலன் என்று சொல்கிறார்கள். ஆகுகுன்னா சொல்கிறார்கள். அசம்பவாத் அந்யத்து ஆகுகு காரண பிரம்ம உபாசனையினால் வேறான பலன் என்று சொல்லுகிறார்கள். இதி ஏ நக தத் விச்ச சக்ஷிரே தீரானாம் சுஷ்ரும இவ்வாறு எவர்கள் எங்கள் பொருட்டு அதை விவரித்தார்களோ, அதை குறித்து விளக்கம் அளித்தார்களோ, அந்த புத்திமான்களுடைய வச்சனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் உபனிஷத்தை அப்படி சொல்லு. உபனிஷத் சொல்கிறவர் சொல்கிறார். இப்போ உபனிஷத்துங்கிறதும் பரம்பரையாக வருது. இந்த வித்யாங்கிறது பரம்பரையாக வர்றது. எங்களுடைய பெரியோர்கள், எங்களுடைய குருமார்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சம்பூதிங்கிற காரிய பிரம்ம உபாசனைக்கு வேறான பலன், அசம்பூதிங்கிற காரண பிரம்ம உபாசனைக்கு வேறான பலன் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் தீரானாம் சுஷ்ரும புத்திமான்களுடைய வச்சனத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், அவர்களுடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இதற்கு ஆச்சாரியருடைய முகவுரை ஒரு வரி இருக்குது, அப்புறம் பாஷ்யம் இருக்குது. ரொம்ப சுருக்கமான பாஷ்யம் தான். அதில் விசேஷமானது ஒன்றும் இல்லை. ரெண்டுக்கும் தனித்தனியான பலன் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளோதான். அதுனா உபயோகோ உபாசனயோகோ சமுச்சய காரணம் அவயவ பலபேதம் ஆக. அதுனா இப்பொழுது உபயோகோ உபாசனயோகோ இந்த காரண பிரம்ம உபாசனை, காரிய பிரம்ம உபாசனை என்ற இந்த இரண்டு உபாசனைகளுடைய சமுச்சய காரணம், ரெண்டையும் சேர்த்து செய்யணும் என்பதற்கான காரணம் அவயவ பலபேதம் ஆக. அதன் அந்த பலனை
பலனில் உள்ள பேதத்தை தனித்தனியாக சொல்லி இருக்கின்றது. அதனால் இந்த வேதத்தில் கர்ம காண்டத்தில் நிறைய கர்மாக்கள் சொல்லியிருக்கு, உபாசனை தியான முறை சொல்லியிருக்கு. ஒரு கர்மா சொல்கிற பொழுது அதனுடைய கர்மாவனுடைய அங்கமாக ஒரு உபாசனை தியானம் இருக்கும். ஒரு கர்மா இருக்குது, ஒரு கர்மாவினுடைய அங்கமாக ஒன்று இருக்கும். 2 வேலையை செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கு மட்டும் பலன் சொல்லி இருந்தால் அந்த பலன் சொல்லப்படாத இன்னொரு வேலை முதல் பலன் சொல்லப்பட்டு இருக்க வேலையினுடைய அங்கம். அதனால் 2 இருக்குது. 2 சாஸ்திரம் 2 கர்மாவை சொல்லுது, அல்லது ஒரு கர்மா உபாசனையை சொல்லிவிட்டு 2ல் ஒன்றுக்கு மட்டும் பலன் சொல்லியிருந்து இன்னொன்றுக்கு பலன் சொல்லலைனாக்கா அது அதனுடைய அங்கம் அப்படின்னு அர்த்தம். 2 கர்மா சொல்லி அல்லது 2 உபாசனை சொல்லி அல்லது ஒரு கர்மா உபாசனை சொல்லி 2க்கும் தனித்தனியாக பலன் சொல்லியிருந்தா இது தனித்தனியாக பலன் பண்ணலாம்னு அர்த்தம். இப்போ அங்கம்ங்கிற பொழுது 2 அவசியம் சேர்த்து செய்யணும்னு அர்த்தம். தனித்தனியாக பலன் சொல்லியிருந்தா 2ஐயும் தனித்தனியாகவும் செய்யலாம் என்று அர்த்தம். அது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் சொல்கிறார், அவயவ பலபேதம் ஆக அப்படின்னு சொல்கிறார். நமக்கு உதாரணம் என்னது? கடையில் போய் இட்லி வாங்கினாக்கா என்ன விலைன்னா அதுக்கு ஒரு விலை போடுறோம். அதுக்கு சட்னி சாம்பாருக்கு விலை இல்லை, அது ஃப்ரீ. அப்போ என்னது, அதுக்கு விலை போடலைன்னா என்ன அர்த்தம்? இட்லி 2 இட்லி 50 ரூபா அப்படி போட்டு சட்னி சாம்பார் தனியாக போடலைன்னாக்கா என்ன அர்த்தம்? அது ஃப்ரீ, அதுக்கு விலை இல்லை. ஆனால் சைடியாக நம்ம தனியாக ஒரு சைட் டிஷ் வேணும், ஏதாவது பட்டர் பன்னீர் மசாலா அப்படின்னு ஏதாவது தனியாக என்னென்னா அதுக்கு ஒரு 100 ரூபா போட்டிருப்பான். அப்போ என்னது, அது தனியாக ஒரு விலை போட்டிருந்தான்னாக்கா சைட் டிஷ் எனக்கு ஸ்பெஷலாக வேணும்னாக்கா அதுக்கு ஒரு விலை கொடுத்தாகணும். இல்லைனாக்கா சாதாரணமாக சட்னி சாம்பார் கொடுப்பார், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு 2 கர்மா சொல்லி அல்லது ஒரு கர்மா உபாசனை சொல்லி ஒன்றுக்கு பலன் சொல்லி இன்னொன்று பலன் சொல்லலைன்னா அது அதனுடைய அங்கம். அப்போ என்னது, 2ஐயும் செய்யணும், 2க்கும் ஒரே பலன் தான். இப்போ செய்கிற போது அது பசுமாடு வாங்குகிற பொழுது கண்ணுக்குட்டியும் சேர்த்து வருது. அப்போ விலை பேசுகிற பொழுது பசுமாட்டுக்கு மட்டும்தான். பசு கண்ணுக்குட்டினா வாங்குகிற பொழுது பசு கன்றுக்கு 2 சேர்த்து தான் விலை பேசும். பசுமாட்டுக்கு மட்டும் விலை பேசிட்டு ஒரே விலையாக பேசிட்டு கண்ணுக்குட்டி கூட வரும், கன்று அதோட சேர்ந்து வரும் ஒரு செட்டு. ஒரு பசுமாடும் வாங்குறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியும் வாங்குறாரு, ஆடும் வாங்குறாருன்னா 2க்கும் தனித்தனியான விலை. அதே தான் இங்கே உபனிஷத் சொல்லுது. இது பல பேதம் சொல்லி இருக்கிறதுனால தனியாகவும் பண்ணலாம், தனியாக பண்ணால் அதற்கு ஒரு பலன் இருக்குதுன்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அதே உபனிஷத்து இருந்தாலும் அது சேர்த்து பண்ணுறது நல்லதுன்னா, சேர்த்து பண்ணாக்கா இன்னும் விசேஷமான பலன் கிடைக்கும். அதனால் சேர்ந்து செய்யுங்கள். அதனால் நமக்கு பிபிக்கு சுகருக்கு மாத்திரையும் கொடுத்துட்டு வாக்கிங் போனால் நல்லதுன்னா, வாக்கிங் போகலைன்னாலும் மாத்திரை வேலை செய்யும். நமக்கு உதாரணம் தான், வாக்கிங் போகலைன்னாலும் மாத்திரை வேலை செய்யும், வாக்கிங் போனீங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும்னா. அதனால் 2ஐயும் சேர்த்து செய்கிறது நல்லது. வாக்கிங் போகிறதோட நிறுத்திக்கிட்டு மாத்திரையை சாப்பிட விட்டுறாதீங்க. இல்லை மாத்திரை மட்டும் சாப்பிட்டா அதற்கு ஒரு பலன் உண்டு, கண்டிப்பாக அது வேலை செய்யும். வாக்கிங் மட்டும் போனால் அதற்கு ஒரு பலன் உண்டு, அது வேலை செய்யும். ஆனால் வாக்கிங்கும் போய் மாத்திரையும் சரியாக சாப்பிட்டு அதற்கு மேலே ஸ்வீட்டும் சாப்பிடாமல் இருந்தால் அது ஒரு கண்டிஷன். அதுக்கு பத்தியம் ஒன்று இருக்குல்ல, அதையும் சரியாக கடைபிடிச்சா அதற்கு மேலான பலனானது உண்டு. அதை அடுத்த மந்திரத்தில் சொல்ல போகுது. 2ஐயும் சேர்த்து பண்ணுறதுனால என்ன பலன்கிறது அடுத்து 14வது மந்திரத்தில் வருது. இதனுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். 13வது மந்திரத்தோட பாஷ்யம். அந்யதேவ ப்ருதக்யேவ ஆகுஹு பலம் சம்பவாத் சம்பூதேஹ காரியபிரம்ம உபாசனாத் அனிமாதி ஐஸ்வர்யலக்ஷணம் வியாக்கியாதவந்தः இத்யர்த்தः. ததா ச அன்யத் ஆகுஹு அசம்பவாத் அசம்பூதேஹ
அவ்யாக்ருதாத் அவ்யாக்ருத உபாசனாதஹ யதுக்தம் அந்தம் தமஹ பிரவிசந்தி இதி பிரகிருதிலய இதி ச பௌராணிகைः உச்யதே இதி ஏவம் சுஷ்ரும தீராணாம் வசனம் ஏனஹ தத் விசக்ஷிரே வியாக்கிருத அவ்யாக்கிருத உபாசன பலம் வியாக்கியாதவந்தஹ இத்யர்த்தः. அந்யத் ஏவ அந்யத் ஏவன பிருத்தக் ஏவ பிருத்தக்னா தனியாக ஆகுகு பலம் அந்த பலனானது தனியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த சம்பூதி உபாசனை அசம்பூதி உபாசனை அங்கியாக இல்லை, இது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கினாக்கா ரெண்டும் ஒன்று, அதோட ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அங்கியோட ஒரு பகுதியாக அங்கம் இருக்குது. இப்போ அதற்கு தனி பலன் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை, தனித்தனியாக பலன் சொல்லப்பட்டிருக்கு. பலபேதம் இருக்கிறதுனால இங்கே அங்கி இல்லை, ரெண்டும் தனித்தனியானது. அதனால் தனியான பலன் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு? சம்பவாத்னா சம்பூதேகே காரிய பிரம்ம உபாசனாத். சம்பூதி என்று சொல்லப்படுகின்ற காரிய பிரம்மமாகிய ஹிரண்ய கர்ப்ப உபாசனையினால் அல்லது சமஷ்டி பிராண உபாசனையினால். நம்ம உடம்புல ஒரு பிராணன் போயிட்டு வந்து கொண்டு இருக்குது, அந்த பிராணனை கவனிக்கணும், அந்த பிராணனில் தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிறதுக்கு காரணமாக எந்த பிராணன் இருக்கோ அந்த பிராணன்தான் இந்த சரீரத்தில் எனக்கு இந்த சரீரம் இயங்கிறதுக்கு காரணமான பிராணனாக இருக்குன்னு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணனும் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற பிராணனும் ஒன்று அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறது. அதை மட்டும் பிராணனை எடுத்துக்கொண்டு சமஷ்டி வியஷ்டி ரெண்டும் ஒன்றுன்னு தியானம் பண்ணுறதா ஹிரண்ய கர்ப்ப தியானம். அதை பற்றி விரிவாக வந்திருக்கு, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நமக்குள்ளே பிராணன் போகுது, அந்த பிராணங்கிறது வெளியே இருக்கக்கூடிய வாயு தத்துவத்தினுடைய அம்சம். அப்போ இது தனி அது தனின்னு நினைக்காம வெளியே எது இருக்கோ அதுவே உள்ளே இருக்குது, உள்ளே எது இருக்கோ அதுவே வெளியே இருக்குது, இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு தியானம் பண்ணுறது. அதுக்கு அகங்கிரக உபாசனைன்னு பேர். அதுவே நானே அது என்று அந்த பிராணன் தான் இந்த பிராணன், இந்த பிராணன் தான் அந்த பிராணன் என்று தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால அந்த என்ன கிடைக்குதுன்னா அதற்கு சொல்கிறாருங்க, வேறு பலன் கிடைக்கிறது என்று மட்டும் உபனிஷத் சொல்லியிருக்கு. ஆச்சாரியர் அந்த வேறு இடங்களில் இருக்கிறத வைத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்குறார். காரிய பிரம்ம உபாசனார். அதனால் இப்படி பிராண தத்துவத்தை உபாசனை பண்ணுறதுனால, ஹிரண்யகர்ப்ப உபாசனை பண்ணுறதுனால அனிமாதி ஐஸ்வர்ய லக்ஷணம் வியாக்கியாதவந்தக இத்தியர்த்தக. அதோட பிரயோஜனம் என்னென்னா அனிமாதி ஐஸ்வர்யம், அனிமாதி சித்திகள் கிடைக்குமா. தொடர்ந்து ஒருவன் இப்படி ஹிரண்யகர்ப்ப சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், அதாவது சமஷ்டி பிராண தத்துவத்தை தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால அனிமாதி சித்திகள் கிடைக்கும். அதான் பலன். ததாச்ச அப்படியே அந்யத்து ஆகுகு அசம்பவாத். அசம்பவம் அசம்போதேகே அவ்யாக்கிருதாத் அவ்யாக்கிருத உபாசனாத். அவ்யாக்கிருதம் என்று சொல்லப்பட்ட பிரகிருதி உபாசனை அல்லது சமஷ்டி காரண சரீர உபாசனையினால் அதற்கு என்ன பலன் கிடைக்குது? எது உக்தம் அந்தம் தமக பிரவிசந்தி இது பிரகிருதி லயக இது ச பௌராணிகைஹி உச்சியதே. பிரகிருதி லயம் அப்படிங்கிற பலனானது அதற்கு கிடைக்கின்றது. பிரகிருதி லயம்னாக்கா இந்த பிரளய காலத்தில் இருக்கின்ற அந்த அவஸ்தை. பிரகிருத்தியில் அவர் லயமாகிறார்னா பிரளயத்தில் என்ன ஆகுது? ஒரு நீண்ட காலம் எந்த சிருஷ்டியும் இல்லாமல் இருக்குது. பிரளயங்கிறது இருக்கிற சிருஷ்டி லயமாகுது, திரும்ப அடுத்த சிருஷ்டி வரைக்கும் பிரம்மாவனுடைய இரவு பொழுது முடிகிற வரைக்கும் 1000 யுகங்கள் அப்படி ஒரு கணக்கு பிரளய காலம் இருக்குது. அடுத்த சிருஷ்டி வரைக்கும் அது தோற்றம் இல்லாமல் இருக்குது. அது பிரகிருதி லயம்னு பேர். அப்படி அந்த பிரகிருத்தியில் லயமாகி அவர் அந்த யுக பர்யந்தம் அவர் அப்படியே இருப்பார்னு அர்த்தம். அதனால் திரும்ப உடனடியாக அடுத்த சரீரத்துக்கு வர்றதில்லை. அவர் பிரளயத்தில் இருக்கிற மாதிரி பிரகிருத்தியில் அவித்தியில் லயமாகி நீண்ட காலம் இருக்கிறார்.
அந்த யுகம் முடிகிற வரைக்கும் அவர் அப்படியே தூக்கத்திலேயே இருக்கிற மாதிரி, கோமாவிலேயே இருக்கிற மாதிரி இருக்கிறார். ஆனால் அது முக்தி கிடையாது, ஆனால் தூக்கத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி இருப்பார். அப்படி பிரகிருதியில் லயமாகி மீண்டும் ஒரு சரீரத்தை உடனடியாக எடுத்துக்கொண்டு வராமல் இருப்பார். அதான் பிரயோஜனம். பிரகிருதியில் லயமாகி, பிரகிருதி லயம். இது யார் சொல்கிறா? பௌராணிகைகி, புராணத்தை அறிந்தவர்கள் இதற்கு இப்படி பலன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனால் இது ஏவம் சுஷ்ரும தீரானாம் வச்சனம். அதனால் அறிஞர்களுடைய, சாஸ்திரங்களை அறிந்த அறிஞர்களுடைய இந்த வாக்கியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதற்கு இன்ன பலன் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நக தத் விசச்சக்ஷிரே வியாக்கிருத அவ்யாக்கிருத்த உபாசன பலன். அதனால் காரண பிரம்மம், காரிய பிரம்மம், இதனுடைய பலன் இது என்று பெரியோர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்தில் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யறதுனால என்ன பலன்னு இந்த உபனிஷத்தையே சொல்லுது. ரெண்டையும் சேர்த்து செய்யணுங்கிறதா இங்கே வலியுறுத்த வந்த விஷயம். யாருக்கு? கிரகஸ்தனாக இருக்கிறவன். முதல் மந்திரம் இந்த உபனிஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஈஷாவாசி உபனிஷத்து சன்னியாசியாக இருக்கிறவன் என்ன செய்யணுங்கிறத முதல் மந்திரத்தில் சொல்லிட்டு, அப்புறம் அதற்கு விளக்கமும் 3வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் சொல்லிடுது. 2வது மந்திரத்தில் கிரகஸ்தனாக இருக்கிறவன் என்ன செய்யணுங்கிறத சொல்லுது. அதனுடைய விளக்கம்தான் இந்த 9வது மந்திரத்திலேருந்து 14வது மந்திரம் வரைக்கும் இருக்குது. இப்போ கிரகஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கர்மத்தை, கர்மயோகத்தை பண்ணணும், இன்னொன்று உபாசனை பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். கர்மயோகம், உபாசனை. கர்மம் அல்லது கர்மயோகம். கர்மங்கிறது தர்மமான வாழ்க்கை. அதை கர்ம யோகமாக பண்ணால் சித்த சுத்திங்கிற பலன். இல்லை கர்மமாக மட்டும் பண்ணாக்கா அதற்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். அதனால் தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் ஜபம், தியானம்னு இந்த ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டிருக்கணும். அதனால் தர்மமான வாழ்க்கை, பக்தியோட கூடிய தர்மமான வாழ்க்கை. பக்திங்கிறதுல ஜபம், தியானம் இது. அதுலேயும் நம்ம இது பிரகிருதி சம்பூதி, அசம்பூதி அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் சாஸ்திரம் சொல்லுது. அது வைதிக அந்த உபாசனைகள்லாம் தெரிந்திருந்தால் நம்ம அதை எடுத்துக்கொண்டு பண்ணலாம். இல்லை சாமான்யமாக எடுத்துக்கொள்கிறதுனா தேவதா உபாசனை, தேவதா தியானம் தான். அப்போ நம்ம ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் எண்ணற்ற தேவதைகள் சொல்லி இருக்குது. ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதை, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தேவதை. கல்விக்குன்னா அதற்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு மகாலட்சுமி, அதே மாதிரி வருணன், இந்திரன், சிவன், விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று தனித்தனியாக எண்ணற்ற தேவதைகள். இயற்கையில் என்னெல்லாம் சக்திகள் இருக்கோ அதற்கு அந்தந்த தேவதைகளை சொல்லியிருக்கு. இப்போ எல்லாவற்றையும் வணங்கலாம். இதை மட்டும்தான் வணங்குவேன்னு இல்லாமல் எல்லாவற்றையும், ஏன்னா ஒன்றொன்றை வணங்குறதுனால ஒரு பலன் உண்டு. நமக்கோ எல்லா பலனும் வேணும். அதனால் கல்வி மட்டும் இருந்தால் போதுமா? செல்வமும் வேணும். செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? நல்ல உடல் ஆரோக்கியமும் வேணும். அப்போ கல்வி, செல்வம், உடல் நலம் 3மே தான் நமக்கு தேவை. அப்போ இதில் ஒரே ஒரு தேவத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறதை விட எல்லா தேவதைகளையுமே உபாசனை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதுதான் நம்ம தர்மத்தில், சனாதன தர்மத்தில் சொல்லி இருக்குது. அதனால் ஒரு தெய்வ வழிபாடுங்கிறத விட பல தெய்வ வழிபாடு நம்ம சாஸ்திரம் சொல்லுது, அதை வலியுறுத்துகின்றது. மற்ற மதங்கள் அது இல்லை. ஆனால் இயற்கையில் எண்ணற்ற துறைகள், எண்ணற்ற சக்திகள் இருக்குது. எல்லா சக்திக்கும் அடிப்படை ஒரே சக்தி தான். அதை நம்ம மறுக்கிறது இல்லை. ஒரே சக்தி தான் பலவாக இருக்கின்றது. இப்போ எல்லா சக்திகளையும் நம்ம தனித்தனியாக தியானம் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம். அது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். அதனால் இல்லறத்தில் இருக்கிறவன் எப்பொழுதும் என்னென்ன அதிகமாக ஆசைப்படணும், அத்தனைக்கும் ஆசைப்படணும். இல்லறத்தில் இருக்கிறவன் ஆசைப்படணும். துறவரத்துக்கு போகிறவன் எல்லா ஆசைகளையும் விடணும். இல்லறத்தில் இருக்கிறவன் என்னெல்லாம் உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும்னு ஆசைப்படணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தர்மமான முறையில் பண்ணணும். அதான் விஷயம். அத்த சாஸ்திரம் கூடுதலாக சொல்கிறது, நீ அத்தனைக்கு ஆசைப்படும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தர்மமான முறையில் பண்ணு. அதை அடைவதற்கான என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சியை பண்ணு. அதே சமயம் அதற்கு தெய்வத்தோட அனுகிரகத்தையும் சகாயமாக சேர்த்துக்கொள். அதுக்கு தான் ஜபம், தியானம், இந்த உபாசனைகள்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான் அது கிடைக்க போகுது. முயற்சி பண்ணுறோம். நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்லாமல் இயற்கையினுடைய சக்தியையும் தெய்வீக ஆற்றலையும் அதற்கு சகாயமாக, துணையாக சேர்த்து கொண்டால் அது இன்னும் அந்த பலன் கிடைக்கிறது எளிதாக இருக்கும். அதனால் உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஈஸ்வர வெளிப்பாடு தான். எல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் பகவான் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தானே கொடுத்துருக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இருக்குது. அப்போ விஷயம் பார்க்கலாம், கேட்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால்
அதற்கு என்னெல்லாம் சக்திகள் இருக்கோ அதெல்லாம் நல்லா உபாசனை பண்ணு, தியானம் பண்ணு. நீண்ட காலம் 100 வருடம் வாழ விரும்புவாயாக முதல்ல சொல்லிடுச்சு. 100 வருடம் நல்லா ஆரோக்கியத்தோடு வாழணும், பிபி சுகர் இல்லாமல் வாழணும், வேறு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும், சகல செல்வங்களோடு வாழணும். அது வேறு எல்லாம் இருக்குது. ஆனால் பிச்சைக்காரனாக இருக்கிறாருன்னா அது பிரயோஜனம் இல்லை. நீண்ட ஆயுள் இருக்கணும், நீண்ட ஆரோக்கியம் இருக்கணும், தேவையான செல்வம் இருக்கணும், அப்புறம் எல்லா உறவுகளும் துணையாக இருக்கணும். அது ஒன்று. அப்போ இப்படி எல்லாத்தோடையும் சேர்த்து சந்தோஷமாக வாழு. அதுக்கு என்ன பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு அதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் எல்லாவற்றையும் சேர்த்து பண்ணு. ஒன்றை மட்டும் பண்ணுவேன்னு நல்லா இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணு, நல்லா பண்ணு, சந்தோஷமாக பண்ணு, உற்சாகமாக பண்ணு. அப்புறம் அதனுடைய விளைவு என்னங்கிறது அப்புறம் அதோட 2வது பக்கம் அப்புறம் தனியாக உபனிஷத்து வேறு பகுதியில் சொல்லும். ஆனால் இல்லறத்தில் இருக்கிற பொழுது அதை முறையாக பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா பண்ணுறது, நல்லா பார்க்கறது, கேட்கறது, அனுபவிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே குறிப்பிட்ட பக்குவம் வர்றது பொழுது படிப்படியாக அனைத்திலிருந்தும் விலகிச் செல்லுதல், விலகிச் செல்ல வேண்டும். இதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை. அதனால தான் எல்லா தெய்வங்களும் நல்லா மங்களமாக இருக்கா. மகாவிஷ்ணு, சிவபெருமான், முருகன், விநாயகர் பார்த்தா எல்லா தெய்வங்களும் மங்களமாக 1க்கு 2 மனைவியோட இல்லை 3 நல்லா இருக்கா. குறையில்லாமல் நல்ல குடும்பம் குழந்தைகளோட நல்லா அப்படி இருக்கணுங்கிறதான் அங்கே அதுக்கு தான் சொல்லியிருக்கு. இல்லை ஒரு வேர்டு வெறும் ஆணியில் இப்படி தொங்கிக்கிட்டே இருக்காருன்னா அதனால் வாழ்நாள் முழுக்க ஒரு ஏதோ தலைவிரி ஒன்றுமே இல்லாமல் போட்டு குங்குமம் இதுவும் வைக்காமல் பூ வைக்காமல் அப்படி தானே இருக்கான். அப்படி இருக்கணும்னு மதம் சொல்லுது. அப்போ எதுக்கு கடவுள் இதெல்லாம் படைச்சிருக்கிறார்? எல்லாம் படைத்திருக்காருன்னா எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு தானே. அதனால் இது அனுபவிக்காதேன்னு நம்ம தர்மம் சொல்லவே இல்லை. நல்லா அனுபவிக்கிறதுக்கு இளமை இருக்கிற பொழுது எல்லாத்தையும் நல்லா அனுபவி. அதுக்கு தான் அவரே இருந்து காமிக்கிறார். என்னை மாதிரி குடும்பியாக நல்லா பெரிய குடும்பியாக நல்லா அனுபவி குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அப்புறம் அதிலேருந்து விலகி வந்துடுன்னு அவரே பிக்ஷாடனராக போகிறார். அதே சிவபெருமான் 2 மனைவியோட குழந்தைகளோடு இருக்கிறவர் அவரே ஒரு காலத்தில் பிக்ஷாடனராக கிளம்பிடுறாருன்னா அப்படி சந்நியாச வாழ்க்கைக்கும் வருவதற்கு தயாராக இரு அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இங்கே இது கர்மகாண்டம் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறதுனால நீ அறகுறையாக பண்ணாமல் எல்லா உபாசனைகளையும் சேர்த்து நல்ல விதமாக நல்லா பண்ணு, தர்மமான முறையில் பண்ணு. அதுதான் இங்கே சொல்லுது. அடுத்த 14வது மந்திரம் இந்த 2 உபாசனைகளையும் சேர்த்து செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை சொல்லுகின்றது. ஆச்சாரியர் சென்ற பாஷ்யத்திலே அதை சொல்லிட்டார். இதான் இருக்குங்கிறத சொல்லிட்டார். இது உபனிஷத்தே சொல்லுகின்றது. 14வது மந்திரம். இந்த 14வது மந்திரத்தில் நமக்கு புக்கு இருந்தாக்க அதில் தெரியும். முன்னாடி சம்பூதின்னு ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி ஆ என்று சேர்த்து அசம்பூதின்னு போட்டுக்கொள்ளணும். இந்த மந்திரத்தில் இருக்கிறபடியே படிப்போம். சம்போதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேதோ பயகும் சஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்யாமிருதமஷ்ணுதே சம்போதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேதோ பயகும் சஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்யாமிருதமஷ்ணுதே. ஆரம்பிக்கிற பொழுது சம்போதிம் ச விநாசம் ச அப்படின்னு ஆரம்பிக்குது. இதில் முதல்ல ஒரு ஆ சேர்த்து கொண்டு அசம்போதிம் ச விநாசம் ச. முன்னாடி அசம்பூதி என்று எது சொல்லப்பட்டதோ அந்த காரண பிரம்மம் இங்கே சம்பூதிங்கிற வார்த்தையினால் இருக்குது. அப்புறம் முன்னாடி சம்பூதின்னு எது சொல்லப்பட்டதோ அது விநாசங்கிற வார்த்தையில் இருக்குது. அதனால் அதில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு அசம்பூதின்னு ஆ போட்டுக்கொள்ளணும். அது அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதுகிற பொழுது இலக்கணப்படி முன்னாடி கடைசியாக சென்ற மந்திரத்தில் முடிகிற வார்த்தையும் இந்த மந்திரத்தினுடைய தொடக்கமும் தொடர்ச்சியாக வர்ற பொழுது அங்கே ஆங்கிறது மறைந்து இருக்கும். அதில் இலக்கணப்படி சேர்த்து எழுதுகிற பொழுது அங்கே ஆங்கிறது மறைந்து இருக்குது. பிரிக்கிற பொழுது ஆ இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆ இருக்குன்னு போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அர்த்தம் பண்ண முடியும். ஏன்னா அசம்பூதின்னு சென்ற மந்திரத்தில் எது சொல்லப்பட்டதோ வெளிப்படாத அவ்யாக்கிருத்தம் பிரகிருதி மாயை
சமஷ்டி காரணம் அல்லது காரண பிரம்மம்னு எது சொல்லப்பட்டதோ, அசம்பூதின்னு வார்த்தையில் சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தில் சம்பூதிங்கிற வார்த்தையினால் சொல்லப்படுது. அதனால் அது அசம்பூதின்னு புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி சம்பூதின்னு எது சொல்லப்பட்டதோ அதை விநாசங்கிற வார்த்தையினால் சொல்லுகின்றது. இப்போ சம்பூதினா பிறந்தது அப்படின்னு அர்த்தம். எது பிறந்ததோ அதற்கு நாசமானது இருக்கின்றது. அப்போ விநாசங்கிறது காரிய பிரம்மத்தை குறிக்குது. ஏன்னா காரிய பிரம்மம் தான் தோன்றியது. இதிலிருந்து மரம் வந்ததுனாக்கா அப்புறம் மரம் என்ன ஆகுது, ஒரு காலத்தில் மீண்டும் அழிந்து விடுகிறது. எது பிறக்கிறதோ அது அழியும். இல்லை, சம்பூதி பிறந்ததுன்னா அதை சம்பூதிங்கிற வார்த்தைக்கு பதிலாக விநாசங்கிற வார்த்தையில் காட்டிவிட்டது. ஆகவே காரிய பிரம்மம். சம்பூதி காரிய பிரம்மம்னு சொல்லப்பட்டதுனால காரிய பிரம்மமான சம்பூதியானது விநாசங்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால இங்கே சம்பூதின்னு சொல்லப்பட்ட காரண பிரம்மம் அசம்பூதின்னு புரிந்து கொள்ளணும். அதனால் மந்திரம் கையில் இருந்தால் நமக்கு அது தெரியும், இல்லைன்னா பரவாயில்ல. தான் இங்கே என்னது, காரண பிரம்ம உபாசனையையும் காரிய பிரம்ம உபாசனையையும், பிரகிருதி உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனை இரண்டையும் சேர்த்து, தத் உபயம் யக சக வேத இரண்டையும் யார் ஒன்று சேர்ந்து அறிகிறார்களோ ஒன்று சேர்ந்து செய்கிறார்களோ இரண்டையும் பண்ணுறார். ஈஸ்வர உபாசனையும் பண்ணுறார், ஹிரண்ய கர்ப்ப உபாசனையும் செய்கின்றார். யார் இரண்டையும் சேர்த்து செய்கிறார்களோ சக விநாசேன மிருத்யும் தீர்த்துவா, விநாசங்கிற காரிய பிரம்ம உபாசனையினால் சம்பூதி உபாசனையினால் மிருத்யும் தீர்த்துவா. மிருத்யும் தீர்த்துவானாக்கா மிருத்யுங்கிறதுக்கு இங்கே ஏழ்மை அப்படிங்கிற அர்த்தம். மிருத்யுங்கிறது வறுமையில் இருக்கிறது, ஏழ்மையில் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிற தன்மை, பஞ்சத்தில் இருக்கிறது. அது ஒரு சாவு மாதிரி தான். அதனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதும் உயிர் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இந்த வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரே ஒரே உலகத்தில் எதையுமே அனுபவிக்க முடியலை, அந்தளவுக்கு செல்வம் இல்லை, சக்தி இல்லை அப்படின்னாக்கா அது மரணத்திற்கு சமானம் தான். அதனால் மிருத்யுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்து உபாசனை பண்ணுறதுனால இந்த காரிய பிரம்ம உபாசனை அப்படிங்கிற ஹிரண்ய கர்ப்ப உபாசனையினால் அவருக்கு அதுவரைக்கும் இருந்த அந்த வறுமையானது, ஏழ்மையானது, ஐஸ்வர்யம் அற்ற தன்மையானது நீங்கி ஐஸ்வர்யமானது கிடைக்கின்றது. அதுவும் எப்படி ஐஸ்வர்யம்னா பரிபூர்ண ஐஸ்வர்யம். அதான் அஷ்டமா சித்தின்னு முன்னாடி சொல்லிட்டேன். அனிமாதி சித்திகளே கிடைக்குதுன்னா, அனிமாதி சித்தினா இவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். பறக்க முடியும், ஒல்லியாக முடியும், குண்டாக முடியும், அப்புறம் நினச்சதை பிராகாமியம்னா விரும்புகிறத அடைய முடியும்னா எது விரும்பினாலும் அதை அடைய முடியும். அதனால் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் பெறுகிறார். அதான் மிருத்யும் தீர்த்துவாங்கிறதுக்கு அர்த்தம். அதனால் மிருத்யுங்கிறதுக்கு இந்த மரணங்கிற அர்த்தம் இல்லை, மரணத்திற்கு சமமான வறுமையை கடந்து அவர் அனிமாதி சித்திகளை பெறுகின்றார். அப்படித்தான் நம்ம சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த தியானத்தினால் அந்த ஐஸ்வர்யத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிஸ்னஸ் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சவர்களாக இல்லை. ஆனால் தபஸ்னால் உபாசனையினால் அனிமாதி சித்தி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம கதைகளை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அசம்பூத்தியா, இங்கேயும் சம்பூதி இருக்குது. அசம்பூத்தியா காரண பிரம்ம உபாசனையினால் அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தத்தை அடைகிறார்கள். அமிர்தங்கிறது பிரகிருதி லயம், பிரகிருதி லயங்கிற அமிர்தத்துவத்தை அவர்கள் அடைகிறார்கள். அமிர்தத்துவங்கிறதும் இங்கே மரணமில்லாத நிலைன்னு அர்த்தம் அல்ல, நீண்ட காலத்துக்கு பிறவாமல் இருக்கின்ற நிலை. அதில் திரும்ப அடுத்த இந்த சதுர்யுகம் முடிஞ்சு அல்லது அடுத்த கல்பத்தில் பிறப்பார்கள். ஆனால் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் பிறக்காமல் இருக்கிறார்கள். இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் உபாசனை பண்ணாத மனிதன் இறந்தால் அடுத்த நிமிஷம் அடுத்த பிறகு வந்துடுது, அடுத்த சரீரத்துக்கு உடனே போயிடுற, உடனே பிறப்பு வருது. ஆனால் இந்த உபாசனை காரண பிரம்ம உபாசனை பிரகிருதி உபாசனை பண்ணவர்கள் இந்த யுகம் முடிகிற வரைக்கும் பிறக்காமல் ஈஸ்வரனிடத்தில் லயமாகி இருப்பார்கள். அதுதான் பிரகிருதி லயம்னு பேர். அதுக்கப்புறம் என்னது, திரும்ப அடுத்த சிருஷ்டி வர்ற பொழுது வருவார்கள். ஆனால் அடுத்த சிருஷ்டி வர்ற வரைக்கும் இவர்கள் பிரளயத்திலேயே அந்த ஒடுக்கத்திலேயே பிரகிருத்தியில் லயமாகி இருப்பார்கள். மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுனால
இன்னொரு மரணம்ங்கிறது உடனே இல்லை. ஆகவே அது அமிர்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது ஞானத்தினால மோட்சத்தினால் வரக்கூடிய பிறவாத நிலை அமிர்தத்துவங்கிறது இல்லை. உடனடியாக அடுத்த பிறப்பு இறப்புங்கிறது வருவது இல்லை. அதுதான் பிரயோஜனம். அதனால் இது ஆகவே இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். அப்போ ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த வறுமையானது நீங்கி எல்லா ஐஸ்வர்யங்களோடையும் அவர் வாழ்வார். அப்புறம் இறந்ததுக்கப்புறம் உடனே பிறக்க மாட்டார், இருப்பார். நீண்ட காலம் பிரகிருதி லயமாகி இருப்பார். அது பிரயோஜனம். பாஷ்யம் இருக்கிற பாஷ்யம். சம்போதிம் ச விநாசம் ச யத்தத் வேதோ பயம் சக விநாசேன விநாசக தர்மஹ யஸ்ய காரியஸ்ய சக தேன தர்மினா அபேதேன உச்யதே விநாசக இதி. விநாசம் அப்படின்னு இந்த காரிய பிரம்மமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விநாசங்கிறது ஒரு பண்பு. அந்த பண்பை உடையவனுக்கு பெயராக ஆகு பெயரை, தமிழில் ஆகு பெயர்னு சொல்லுவோம், ஆகு பெயராக சொல்லியிருக்கிறனால விநாசம்னு இங்கே எது சொல்லப்பட்டதோ அது காரிய பிரம்மமாகிய கன்னிய கர்ப்ப தத்துவத்தை குறிக்கின்றது. ஒரு காலத்தில் விநாசம் அடையுங்கிறதுனால அது அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. தேன தத்து உபாசேன, இது படிக்கலாம், இந்த வார்த்தை படிக்கலாம். தேன தத் உபாசனேன அனைஸ்வர்யம் அதர்ம காமாதி தோஷ ஜாத்தம் ச மிருத்யும் தீர்த்வா ஹிரண்யகர்ப்ப உபாசனேன ஹி அனிமாதி பிராப்திஹி பலம் தேன ஐஸ்வர்யாதி தேன அனைஸ்வர்யாதி மிருத்யும் அதீத்ய அசம்பூத்யா அவ்யாக்ருத உபாசனயா அமிர்தம் பிரகிருதிலய லக்ஷணம் அஷ்ணுதே சம்பூதிம் ச விநாசம் ச இதி அத்ர அவர்ணலோபேன நிர்தேசः द्रष्टव्यः प्रकृतिलय फलश्रुति अनुरोधात्. இப்படி காரிய பிரம்மத்தை உபாசனை பண்ணுறதுனால ஒருவன் அனைஸ்வர்யம்ங்கிறது அதர்ம காமாதி தோஷ ஜாத்தம் ச மிருத்யும் தீர்த்வா, அதர்மம் காமம் இவைகளால் தோன்றுகின்ற வறுமை. இப்போ முன்னாடி செய்த அதர்மம் காமம் அதனால் பண்ண சட்டவிரோதமான காரியம், அதனால் இப்போ வறுமையில் இருக்கிறான். அதை கடந்து அதனால் சொல்கிறார் ஆச்சாரியர். அப்படி அதான் ஆச்சாரிய பாஷ்யத்தோட மகிமை. அனைஸ்வர்யம்னா என்னென்ன? அதர்ம காமாதி தோஷ ஜாத்தம். முன்னாடி முந்தின பிறவிகளில் பண்ண அதர்மம் காமத்தினால் பண்ண சட்டவிரோதமான பாப்ப காரியங்கள், அதனால் இவனுக்கு இப்போ எந்த ஐஸ்வர்யமும் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறான். ஆனால் இப்போ இவன் நல்ல பக்தனாக இருந்து உபாசனை தியானம்லாம் பண்ணுறதுனால அந்த ஏழ்மைங்கிற மிருத்யும் தீர்த்துவா. என்னது? ஹிரண்யகர்ப்ப உபாசனையினால் அனிமாதி பிராப்திகி பலம், அனிமா முதலான பலன்களை அடைகிறான். அனிமா முதலான சித்திகளை அவர் அடைகின்றார். தேன அனைஸ்வர்யாதி மிருத்யும் அதீத்ய, அதனால் இந்த அனைஸ்வர்யங்கிற வறுமையாகிய மரணத்தை கடந்து அதுக்கப்புறம் இவர் அசம்போதி உபாசனையும் சேர்த்து பண்ண 2 உபாசனை பண்ணியிருக்கிறார். அதனுடைய பலன் என்ன? அசம்பூத்தியா அவ்யாக்கிருத்த உபாசனையா, அவ்யாக்கிருத்தம்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரகிருதி உபாசனையினால் காரண பிரம்ம உபாசனையினால்
அமிர்தம். அமிர்தம்னா பிரகிருதி லய லக்ஷணம் அஷ்ணுதே. பிரகிருதி லயம் என்ற லட்சணத்தை உடைய அமிர்தத்துவத்தை அவர் அடைகின்றார். பிறவா நீண்ட காலத்துக்கு பிரகிருத்தியில் லயமாகி இருக்கின்ற தன்மையை அடைகின்றார். இங்கே இலக்கண விளக்கம் கொடுக்குறார். சம்போதிம் ச விநாசம் ச இதி அத்திர அ வர்ணலோபேன. அங்கிற வர்ணம் அங்கே லோபமாக இருக்குது. அந்த எழுத்து அக்ஷரம் ஆங்கிற எழுத்து மந்திரத்தில் இல்லாமல் இருக்குது. அதை சேர்த்து கொள்ளணும் என்று குறிப்பிடுகிறார் ஆச்சாரியர். நிர்தேசக திருஷ்டவிய பிரகிருதிலய பலஸ்ருதி சொல்லி இருக்கிறதுனால. பிரகிருதி லயம்ங்கிறது அசம்பூத்தி உபாசனையினுடைய பலம்னு சொல்லி இருக்கிறதுனால உபனிஷத்தில் சம்பூத்தின்னு வார்த்தை இருந்தாலும் அதை அசம்பூத்தின்னு எடுத்துக்கொள்ளணும். இப்படி இந்த 14வது மந்திரம் முடிவடைகின்றது. இப்படி 12, 13, 14 2 மந்திரங்களை 3 மந்திரங்களில் 2 உபாசனைகள் சேர்த்து செய்யப்பட வேண்டியது என்பது சொல்லப்பட்டிருக்கு. 9வது மந்திரத்திலிருந்து இந்த 14வது மந்திரம் வரைக்கும் 6 மந்திரங்களில் கர்மம் உபாசனை சேர்த்து செய்யணும். ஒரு கர்மம் உபாசனை 2ஐயும் சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி 2 உபாசனையை எடுத்துக்கொண்டு உபாசனைகளையும் சேர்த்து செய்யலாம், செய்ய வேண்டும். அப்படி செய்யறதுனால மேலான பலன் கிடைக்கும் என்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தர்மமும் பக்தியும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. தர்மமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அந்த பக்தியிலையும் நான் இந்த கடவுளத்தை பார்ப்பேன், அந்த கடவுளை பார்க்க மாட்டேன்னு இல்லாமல் எல்லா தேவதைகளையும் தியானிக்கிறது, எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறது. அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று வச்சுருக்குறோம், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று வச்சுருக்குறோம். எல்லாமே நம்ம தர்மத்துக்குள்ளே இருக்கிறது தான். அதில் எல்லாமே செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அப்புறம் 15வது மந்திரத்திலிருந்து இறுதி மந்திரம் 18வது மந்திரம் வரைக்கும் 4 மந்திரங்களில் இந்த உபாசகன் இப்படி தர்மமாக பக்தியாக ஜபம் தியானம் செய்து கொண்டு தர்மமான வாழ்க்கை வாழுகின்ற இல்வாழ்வான் அவனுக்கு உபாசகன்னு பேர். அந்த உபாசகன் மரண காலத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு பிரார்த்தனை வந்திருக்கு. அதனால் உபாசகன் மார்க்கத்தை பிரார்த்தித்தல். மரணத்தில் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். அப்போ அந்த மரணம் நெருங்குற பொழுது எனக்கு மரணத்திற்கு பிறகு அடுத்த கதி எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லித்தரும். இது ஒரு முக்கியமான ஒரு அழகான பிரார்த்தனை, எல்லோருக்கும் பொதுவான பிரார்த்தனையாக இருக்குது. இதிலையும் கர்மியாக இருந்தால் கர்ம பலனை விரும்புகின்றவன் அதை இந்த மந்திரத்தை ஒரு மாதிரி அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். கர்ம யோகியாக இருக்கிறவன், முமுட்சுவாக இருக்கிறவன், கர்ம யோகியாக இருக்கிறவன் இங்கேயே ஞானம் வந்து முக்தி அடைஞ்சால் ஓகே, இல்லைன்னா என்ன பலன் வேணும் அப்படிங்கிறதும் அடுத்த மந்திரத்திலிருந்து தெரியுது. அதனால் பிரார்த்தனை தான் 15 அடுத்து வரக்கூடிய 4 மந்திரங்கள் பிரார்த்தனையாக இருக்குது. அதுவும் மரண காலத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன என்பது இருக்கின்றது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.